Hi guys, நான் ஆக்னிஷ் பேசுகிறேன். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கலாம். GlueGunனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். GlueGun நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருவோம், கிராஃப்ட் வீடியோஸ்லையும் பார்த்துருப்போம். இதை வச்சு நிறைய இதை ஒட்டுவாங்க செய்வாங்க. இந்த கம் வந்து கையில் ஒட்டினா ஒட்டுமா சுடுமா அது மாதிரி நிறைய சந்தேகங்களாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு ட்ரிகர் தந்திருக்காங்க. இந்த ட்ரிகர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும். இந்த ஸ்டிக் இருந்தால் தான் இது வந்து யூஸ் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்டிக் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், இது வந்து ஒரு பிளாஸ்டிக்னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இதுக்கு வந்து ஹீட் கொடுத்தா என்ன ஆகும்னா இது வந்து மெல்ட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான். இதை வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்செர்ட் பண்ணியாச்சா. இந்த ட்ரிகர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிகரை இப்படி கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்து இன்செர்ட் ஆகும். அதாவது எது வரைக்கும்னா இது வரைக்கும் வரும். ஓகேங்களா, ஏன் இது வரைக்கும் வருது அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் சின்னதாக ஹோல்ஸை கொடுத்துட்டாங்க பாருங்கள். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ஆகும். அதாவது இதுக்கு நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்குற மாதிரி இருக்கும். 230 வோல்ட் வந்து நம்ம ஹோம் சப்ளை வந்து கொடுப்போம். அது வந்து கன்வெர்ட் ஆகி இதுக்கு தேவையான வோல்டேஜாக வந்து போகும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. இந்த மெட்டல் என்னன்னா ஓவர் ஹீட் ஆகும். அதாவது ஹீட்டில் என்ன ஆகும்னா இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மெல்ட் ஆகி நம்மளுக்கு மெல்ட்டிங்கில் வரும். அதை நீங்கள் எதில் வேணாலும் ஒட்டிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஸோ எதில் வேணாலும் ஒட்டலாம், நம்ம கையில் தெரியாமல் அந்த க்ளூ வந்து ஊற்றினா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆகாது. ஏன்னா அது நம்மளை வந்து எதுவுமே அட்டாக் பண்ணாது. லைட் ஹீட் தான் இருக்கும். உங்கள் கைக்கும் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. தொட்டால் கூட இது மேலே இது கூட பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்லாம் ஆகாது, லைட் ஹீட்டாக தான் ஆகும். நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுமே தவிர உங்கள் கைக்குள்ள எந்த ஒரு பாதிப்பும் வராது. நெக்ஸ்ட் அந்த ஜெல்லு வந்து கையில் பட்டாலுமே எதுவாகாது. ஆனால் ஹீட் வந்து தெரியும் ஹீட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை வேணாலும் இதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓரளவுக்கு தாங்கும், அவ்வளோதான். மற்றபடி இந்த ஃபெவிக்விக் லெவலுக்குலாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. நீங்கள் ஒட்டினா நிற்கும். அந்த மாதிரி இதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இது ஒரு நல்ல ஒரு டிவைஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோட மீட் பண்ணுறேன். அதுக்கும் டாட்டா பை பை.